சரி, இப்போ உங்க டர்னு. நீங்க சுத்துங்க. ஆ. லேக்கா, இங்க பாருங்க. இங்க என்ன நடக்குது? சரி, Time டைம் starts ஸ்டார்ட்ஸ் நவ. now. போங்க. போங்க 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 போங்க. அட போங்க. எங்க யாருமே காணோம். சித்தார்த் ராணி எங்க போனாங்க? ஹே ராணி, என்னடி பண்ண? நீ என்ன பண்ணாலும் நான் கிரியேட் பண்ண மாயையில இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. நீங்கள் இருவரும் என் உடம்பில் வந்து விடுங்கள். ஹே ராணி, இதெல்லாம் உன்னோட வேலையா? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம என்னோட விளையாடிக்கிட்டு இருக்கேன். என்ன இச்சாதாரி, என்ன தேடுறியா? தேடு, நல்லா தேடு. நீ மகாபாரதத்தில் வர்ற மாதிரி மாயன் கட்டுன மாளி மாதிரி இங்க ஒரு மாயையான ஒரு மாளிகையை உருவாக்கி அந்த ராணியை கொல்ல நினைச்ச. அந்த சித்தார்த்த உன் கூட எடுத்துக்க நினைச்ச. ஆனா நான் அதுக்கும் மேல ஒரு மாயையை உருவாக்கிட்டேன். அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய மாயை. நீ பார்த்த ராணி ராணி இல்லை. போங்க, சரிங்க. தாத்தாவா வந்தவரும் தாத்தாவே இல்லை. அப்புறம் அந்த வளர்மதி மட்டும் உண்மையா என்ன? அவ தாத்தா அந்த ரெண்டு பேருமே மாயதான். நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. அப்புறம் வளர்மதியும் தாத்தாவும் மட்டும் இல்ல, அந்த மனோ தமன்னா அவங்களும் மாயை தான். லேக்கா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அந்த ராணி சாகரத்தை நான் என் கண்ணால பார்க்கணும். தாராளமா வா தமன்னா. நீங்க வர்றது யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். அது நான் பாத்துக்கிறேன் லேக்கா.
நான் மனோ கூட்டிக்கிட்டு உடனே அங்க வரேன். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. சரி. மாயையா? என்ன இச்சாதாரி, தலை சுத்துதா? இதுதான் அந்த மாயைக்கெல்லாம் மாயை. வந்தது ராணியே இல்லையா? தமன்னா, மனோ, அந்த கிழமை, வளர்மதி எல்லாமே மாயையா? ராணி அந்த கடிகாரத்தை பத்தி அப்பவே ஒன்று சொன்னா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நானும் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கடிகாரம் ஏன் 10:10லயே ஓடாம நிக்குது? அது ஓடல ராணி. இல்ல இல்ல, அது ஓடின்னு தான் இருக்குது. என்னது? என்ன சொல்றீங்க? அது ஓடாம இருந்தாலும் அது காலத்தோட ஓட்டத்துல தான் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். அப்போ அது ஓடுது தானே, நமக்கு தான் அது தெரியல. ஏன்னா காலம் திசை எல்லாமே ஒரு மாயை. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கடிகாரம் ஓடல, ஆனா அந்த கடிகாரமும் காலத்துக்குள்ள இருந்துச்சு. நீ நடத்தின மாயையே இன்னொரு மாயைக்குள்ளதான் இருந்துச்சு. எல்லாம் மாயை, மாயைக்குள் மாயை. ஏய், நீ யாரு? நீ யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஓ, என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கவே உனக்கு ஆயுசு பத்தாது. இதுல நீ என்ன விட மாட்டியா? இப்பதான் உண்மை கூப்பிடுது. எடுத்து பேசு. உனக்கு எல்லாம் புரியும். லேக்கா, சித்தார்த் பரன் எங்க கட்டியிருக்கான், அந்த ராணியை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் கண்டுபிடிக்கல. ஹலோ 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 லேக்கா. ச்சே. நான் ஒரு இச்சாதாரி. எனக்கான சக்திகள் எங்க? 200 வருஷம் தவம் இருந்து பெற்ற சக்திகள் எங்க? எப்படி ஒரு சாதாரண பெண்ணா இருக்கிற ராணி கிட்ட என்னால தோக்க முடியும்? நான் ஒரு மாயையை உருவாக்கி இருந்தேன். அந்த மாயையை உடைச்சு எனக்கு மேல ஒரு மாயையை எப்படி உருவாக்க முடியும்? அப்ப என்னோட சக்தி என்ன ஆச்சு? அப்ப இங்க விதிங்கிறது பொய்யா? விதிப்படி ராகு கேது நீச்சமாகும் போது கால சர்ப்ப தோஷத்துல அவங்கள நாகம் தீன்றது தானே எழுதப்பட்ட விதி. அப்போ ராணியோட விஷயத்துல அது பொய்யா? இச்சாதாரி, என்னதான் விதிப்படி எல்லாமே நடக்கிறதா இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தின்படிதான் அந்த விதியும் வேலை செய்யும். ஏன்னா விதிங்கிறதே கர்மாவோட வெளிப்பாடுதான். எல்லாருக்கும் விதி பொதுவா இருந்தாலும் அவங்க கர்மா விலைக்கு ஏற்ப விதிகள் மாறுங்கிறதும் விதிதான். அப்போ ராணி அந்த கால சர்ப்ப தோஷத்துல தீண்டி அவளை கொல்ல முடியாதா? முடியும். நீ இப்ப கால சர்ப்ப தோஷத்தோட முதல் பகுதியில தோத்து போயிருக்கலாம். அதுவும் சாதாரண மனுஷிக்கிட்டன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன்னை தோக்கடிச்சது அவ செஞ்ச அறமும் புண்ணியமும் தான் அவளை காப்பாத்தி இருக்க. அடுத்து வர கால சர்ப்ப தோஷத்தோட 2வது பகுதியில நீ இப்ப இருக்க. அந்த பகுதியில உன் சக்தி இன்னும் கூட போகுது. உன் விதியின் படி நீ ராணியை தீண்டுவது உறுதி. அது உன்னோட புத்திசாலித்தனத்தாலும் சாமர்த்தியத்தாலும் நடந்தே தீரும். அந்த விதியை எனக்கு சாதகமா மாத்தி கடைசியா எனக்கு வெற்றி மாதிரி நான் செய்வேன். விதி உனக்கு சாதகமாவோ இல்ல அவளுக்கு சாதகமாவோ வேலை செய்யும். எது நடந்தாலும் அது விதியின் படியே நடக்கும். ஹே ராணி,
என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. வாங்க சார். ஆ வாங்கம்மா. அண்ணே, நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களே? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு சார். மேஸ்திரி வெங்கடேசன் கிட்ட நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன். நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஆ சரிங்க. வரோம் சார். ஆ சரி. வாங்கடா வாங்க. என்னடா நீ பாக்குற? நீ அங்கதான் இருக்க போற. உனக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அப்புறம் சின்ன ஏர் பில்லோ, மடிச்சு வைக்கிற மாதிரி பெட்டு, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதை கொண்டு வந்து பரன்லயும் வச்சாச்சு. நீ எதுக்காகவும் கீழே இறங்க வேண்டாம், சரியா? ராணி, உனக்கு ஏதாவது ஆக்ரோஃபோபியா இருக்கா? அப்படின்னா என்னயா? அது உனக்கு இந்த உயரமான இடத்துல நிற்கும் போது ஒரு மாதிரி தலை சுத்தி மயக்கற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது உனக்கு பயமா இருக்குமான்னு கேக்குறேன். ஆமாயா, சின்ன வயசுல ஆசிரமத்துல டூர் கூட்டின்னு போனாங்க. அப்போ ஒரு தபா ஹைட்ல ஏறி நின்னு கீழே பார்த்தப்போ ஏதோ தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ நான் இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு போனதில்ல. ஆனா இப்ப வேற வழியே இல்ல. ஆனா அந்த இச்சாதாரி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா காலசர்ப தோஷம் முடியற வரைக்கும் நீ இந்த பரன்ல தான் இருந்தாகணும். சரி. அப்படி ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? இரு, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ராணி வா, பார்த்து பொறுமையா. பார்த்து. ஏய் ராணி, பார்த்து பொறுமையா ஏறு. பாப்பா வேற வயித்துல இருக்குல்ல. சாரி பாப்பா, ஒண்ணும் இல்ல. ராணி சரி, பொறுமையா ஏறு. ஏய் ராணி, பாத்து பாத்து, மெல்ல. ஏய் ராணி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்லையா? உனக்கு ஆக்ரோஃபோபியா இருக்கு, அதனாலதான் உனக்கு தலை கிறுகிறுன்னு வருது. சரி, நீ உட்காந்துக்கோ. இனிமே நீ இந்த சர்வதோஷ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்தா போதும். அது வரைக்கும் நீ இங்கேயே பத்திரமா இரு. சரி இரு, நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். பேசாம நீ ஒண்ணு பண்ணு. இந்தா, இதை வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இரு. இதெல்லாம் எனக்கு விளையாடவே தெரியாதியா? ஏய், அது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. குடு. இதுல கலர் கலரா இருக்கு பாரு. இப்படி எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லா சைட்லயும் ஒரே கலரா வர வைக்கணும், அவ்வளவுதான். இது விளையாண்டா உனக்கு டைம் போறதே தெரியாது. அப்புறம் நீ கட்டியிருக்க இந்த வாட்ச்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டெல்லாம் கேட்க தெரியும்ல? தெரியும். சரி இரு, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன், சரியா? ராணி, நீ ரொம்ப நர்வஸா இருக்க. பிரஷர் அதிகமாக கூடாது.
கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. என்ன ராணி? என்னையா பாக்குற? ராணி, நான் அங்க சொன்னதான் இங்கேயும் சொல்றேன். என்னை தாண்டி எதுவும் உன்னையோ நம்ம பாப்பாவையோ நெருங்க முடியாது. அந்த பாம்பு என்னை மீறி எப்படி உன்னை தீண்டுதுன்னு பாத்துறேன். ராணி, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கவே நடக்காது. ராணி, சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். பத்திரமா இரு. ராணி, ராணி, இந்த ஏணி எடுத்து மடிச்சு வச்சுக்கோ. அப்பதான் யாரும் மேலே ஏறி வர முடியாது. சரி. சரியா? நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாப்பா, உனக்கோசரம் தான் நான் இம்மா பயப்படுறேன். நீ காண்டிய வயிற்றுக்குள்ளார இல்லன்னு வச்சுக்கோயேன், அந்த இச்சாதாரியெல்லாம் என்னைக்கோ போட்டு பந்து ஆடி இருப்ப. எனக்கு என் உசுரை பத்தியெல்லாம் கவலையே இருந்திருக்காது தெரியுமா? நீ எப்போ என் வயிற்றுக்குள்ளார வந்தியோ அப்போதான் ரத்த சொந்தம்னா என்னன்னு தெரிஞ்சு நானும் அனாதை இல்லைங்கிற எண்ணம் எனக்குள்ளார வந்துச்சு. தோ இந்த தாடிகாரனை கண்ணாலம் கட்டிக்கிற வரைக்கும் அனாதையா ஆசிரமத்துக்குள்ளாரையோ ஏரியாக்குள்ளாரையோ இருந்தேன். அதுக்கு அப்பாலதான் எனக்கு இம்மா பெரிய குடும்பம் கச்சுது. பொம்மி அக்கா கொலசாமியா எனக்கு இருக்காங்கிற தைரியம் வந்துச்சு. இருந்தாலும் தாடிகாரனுக்கு என்ன பிடிக்காதே. அப்படி இருக்க சொல்ல இந்த சொந்தம் எல்லாம் எனக்கு சொந்தம்னு என்னால ஏத்துக்க முடியுமா சொல்லு? ஆனா எப்போ நீ என் வயிற்றுக்குள்ளார வந்தியோ அப்பவே இந்த உலகத்தை பார்த்து கத்தி, நான் அனாதை இல்ல, எனக்குன்னு பாப்பா இருக்குது, அது இன்னும் 10 மாசத்துக்குள்ளார இந்த பூமிக்கு வரப்போகுதுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா பாரு, நீ வயிற்றுக்குள்ளார வந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகினே தான் இருக்குது. அதனால நீ வந்த சந்தோஷத்தை கூட என்னால அனுபவிக்கவே முடியல. ஐயோ, பாம்பு வந்துச்சு. ஐயோ, ஏய் ஷு ஷு போ. என்னது பாம்பு பறன் மேல ஏறி வந்த மாதிரி கனவு வருது. எங்க வந்தாலும் இந்த இச்சாதாரி தொர்த்தின்னு வரா மாதிரியே இருக்குதே. போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. போன் எடுக்கலையா? தாத்தா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தாத்தா. தாத்தா என்னத்துக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? சொல்லுங்க தாத்தா. ஆமா ராணி, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா, நல்லா தானே இருக்க? ஒரு பிரச்சனையும் இல்ல தாத்தா. இல்லம்மா, உன் போன் ரொம்ப நேரமா ரிங் ஆகிட்டே இருந்துச்சா, அதான் நாங்கெல்லாம் பயந்துட்டோம்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ எங்கே இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா. ஆ சரி தாத்தா. தமன்னா, ராணி கூட சேர்ந்து சேர்ந்து இந்த மடப்பைய சித்தார்த்தம் ரொம்ப புத்திசாலியா யோசிச்சு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கான் பத்தியா? சித்தப்பா, மனுஷங்களான நமக்கே இவ்ளோ மூளை இருக்கும்போது அது இச்சாதாரி. அது எவ்வளவு பிளான் பண்ணி காய் நகர்த்தும். இந்த தடவை இந்த ராணி தொலைஞ்சா அது மட்டும் கன்ஃபார்ம். ஆமா ராணி, வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ பாபு! ஐயோ தாத்தா! பாபு தாத்தா! தாத்தா! நினைச்சேன் தாத்தா, அதை நாங்க தேடின்னு வரோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கெல்லாம் ரொம்பவே பயந்துட்டோம்மா. அப்பா போன கொடுங்கப்பா, நான் 2 வார்த்தை பேசுறேன். ஆ, அம்மா ராணி, பார்த்து பத்திரமா இரு ராணி. ம், உன்னை சித்தார்த்து விட்டுற மாட்டான். அவன் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த பாம்பும் நெருங்க முடியாது. சரிங்க சித்தி. உண்மையாவே தாடிகாரன் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிறான். நான் பத்திரமா தான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ராணி, இப்ப நீ ஒத்தாள் இல்ல, உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குமா? அதுக்காகவாச்சும் நீ உன்னை பத்திரமா பாத்துக்கணும். ம், சரிங்க சித்தி. தாடிகாரன் விடமாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல கூட எப்படி இப்படிலாம் டிராமா போட முடியுமோ தெரியல. இங்க வீட்லயே பாம்பு ராணி கதையை முடிச்சுடுன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அம்மா, எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? பாம்புக்கு யாரை குறி வைக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இந்த உலகத்துல எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள போட்டு தள்ளாம விடாது. இப்படிலாம் சொல்லி நம்ம மனசை நாமளே தேத்திக்க வேண்டிதான். ஆனா ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. நடக்குமா? போடா. பேசுங்க. அம்மா, சித்தார்த் இப்ப உங்கூட தானே இருக்கான்? இல்ல தாத்தா, இதோ வரேன்ட்டு பக்கத்துல எங்கேயோ போய்கிறான்.